ஹலோ வணக்கம், வெல்கம் பேக் டு ஜியோபாலிட்டிக்ஸ் தமிழ். திஸ் இஸ் எஸ்பிஜே. இன்றைக்கி ஒரு வித்தியாசமான சப்ஜெக்ட் நம்ம பார்க்க போகிறோம். அது வந்து நியூ எஜுகேஷன் பாலிசி சம்பந்தமான ஒரு விஷயம். அதாவது நியூ எஜுகேஷன் பாலிசி வந்து ஜூன்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது ஆல்மோஸ்ட் எல்லா இடத்துலையுமே. ஸோ ஸ்பெஷலி நம்ம இப்போ பார்க்க போகிறது வந்து லா எஜுகேஷன் பற்றி. லா எஜுகேஷன் இந்தியாவில் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கேரியர். நீங்கள் பார்க்கலாம், அதில் எவ்வளோ விஷயம் இருக்குது, எவ்வளோ லாயர்ஸ் நம்மளுக்கு தேவைப்படுறாங்க. வேறு ஃபீல்டில் நிறைய லாயர்ஸ் தேவைப்படுறாங்க. பட் நம்ம இப்போ வந்து நியூ எஜுகேஷன் பாலிசி ப்ளஸ் அடிஷ்னலாக நியூ லாஸ் ரெஜிம்க்கு நம்ம சேஞ்ச் ஆகிறோம். ஸோ இந்த லா எஜுகேஷன் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து லா எஜுகேஷனில் இப்போது திடீர்னு பிசிஐ நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். பிசிஐ பார் கவுன்சில் ஆஃப் இந்தியா லா எஜுகேஷன் வந்து அப்ரூவல் பண்ணுற ஒரு கவுன்சில். அதாவது எல்லாம் அப்ரூவல் பண்ணுறது, அந்த சர்டிஃபிகேஷன்லாம் வேலிடேட் பண்ணுறது எல்லாமே வந்து பிசிஐ தான். அங்கே ரெஜிஸ்டர் பண்ணால் தான் ஒருத்தர் லாயரை ஒரு ப்ராக்டிஸ் பண்ண முடியும். மற்றவங்க வந்து லாயராக ப்ராக்டிஸ் பண்ண முடியாது. பார் கவுன்சிலில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும். ஸோ அந்த எஜுகேஷனெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதும் பிசிஐ தான். ஸோ எஜுகேஷன் குவாலிட்டி மெயின்டைன் பண்ணுறது, அந்த காலேஜஸ்க்கெல்லாம் அப்ரூவல் கொடுக்கறது, ப்ளஸ் சர்டிஃபிகேஷன்லாம் வேலிடேட் பண்ணுறது, நிறைய விஷயம் அவங்க பண்ணுறாங்க. ஸோ அவங்க இப்போ ரீசெண்டாக ஒரு புது ஸ்கீம்லாம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது எப்படி அப்ரூவல் பண்ணுவோம் காலேஜஸ்க்குன்னு. ஸோ ஃப்யூச்சரில் ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்ணும்போது இதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த விஷயம். அதனால் இது நான் உங்களுக்கு சொல்லலான்னு. நம்ம நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் வந்து முக்கியமாக இந்த வீடியோ வாட்ச் பண்ணால் ஓரளவுக்கு ஐடியா கிடைக்கும். நான் வந்து எக்ஸ்பர்ட் கிடையாது. எனக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷனை வச்சு உங்களுக்கு பாஸ் ஆன் பண்ணுறேன். மற்றபடி இதில் நீங்கள் பார் கவுன்சில் ஆஃப் இந்தியாவில் போய்ட்டு நியூ அப்ரூவல் சிஸ்டம்ஸ்னு போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வரும். ஸோ நீங்களும் கூட படிக்கலாம் அதெல்லாம். ஸோ லெட் அஸ் ஸ்டார்ட். ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு சப்ஜெக்ட். ஸோ இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்டும் கூட. நம்ம இந்த லா காலேஜில் லாயர்ஸ்க்கு வந்து எங்கெங்கே ரிக்குவயர்மெண்ட் இருக்குது, நீங்கள் இதை வேணால் கொஞ்சம் பாஸ் பண்ணி ஃபுல்லாக பார்க்கலாம். ஈவன் நெட்டில் கூட அவைலபிள். ஸோ வெரைட்டி ஆஃப் ஜாப்ஸ் அவைலபிள் இருக்குது. நம்ம சிம்பிளாக வெறும் கோர்ட்டில் தான் ஒர்க் பண்ணணுன்னு ஒன்றும் அவசியம் கிடையாது. நிறைய டிஃப்ரெண்ட்டான கேரியர்லாம் இதில் நம்ம சூஸ் பண்ணலாம். ஸோ அது தெரிஞ்சிடுச்சுன்னா குழந்தைங்க வந்து இந்த லா சப்ஜெக்டை வந்து இன்ட்ரெஸ்டிங்காக படிக்கலாம், அவங்க ஃப்யூச்சரை பில்ட் பண்ணலாம். ஸோ அவங்களுக்கு இந்த மொத்த விஷயத்தையும் வந்து இன்டர்நெட்லேருந்து எடுத்து கொடுங்க. ஸோ லா சப்ஜெக்ட் இஸ் எ வெரி இன்ட்ரெஸ்டிங் அண்ட் ஃப்யூச்சரில் வந்து நிறைய கேரியர்ஸ் எல்லாம் இன்னும் டெவலப் ஆகிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ பெட்டர் அதுலேயும் வந்து நம்ம குழந்தைங்கள்லாம் போகட்டும். அதுதான் என்னோடய இன்ட்ரெஸ்ட். லெட் அஸ் மூவ் டு த சப்ஜெக்ட். பிசிஐ என்ன பிளான் பண்ணுறாங்க, என்ன சொல்லியிருக்காங்கன்றது நம்ம இப்போ பார்க்கலாம். ஓகேங்களா? நான் ஏற்கனவே சொன்னேன் பார் கவுன்சிலோட ரோல் லீகல் எஜுகேஷனில் என்ன இருக்குன்ட்டு. அவங்க வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக விசிட் பண்ணுவாங்க, இன்ஸ்பெக்ஷன் பண்ணுவாங்க. யூனிவர்சிட்டிஸ், லா காலேஜஸ் எல்லாம் இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறது, அதை ப்ரமோட் பண்ணுறது, லா எஜுகேஷனை ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணுறது. அதே மாதிரி இந்த பார் கவுன்சில் ஆஃப் இந்தியான்றது வந்து சென்ட்ரல் வந்து டெல்லியில் இருக்குது. ப்ளஸ் அடிஷ்னலாக ஸ்டேட் பார் கவுன்சில்ஸ் இருக்குது. ஸோ இவங்க எல்லோரும் சேர்ந்து அந்த லா எஜுகேஷனை வந்து மெயின்டைன் பண்ணுறது அவங்களோட இம்பார்ட்டண்ட்டான ஒரு ரோல். ஸோ தட் இந்தியன் லா ஜுடிஷியல் ஆல்ரெடி நம்ம ஜுடிஷியல் சிஸ்டம்ஸ் பார்க்குறோம், நிறைய பிரச்சனைங்க இருக்குது. பெஸ்ட்டு வெர்டிக்ஸும் வந்திருக்கு, அதே சமயத்தில் மோசமான வெர்டிக்ஸும் வந்திருக்குது. ஸோ இதெல்லாம் க்ளீன் பண்ணி நல்ல ஒரு அதே மாதிரி நிறைய ஸ்டாக் ஆகுது, ரொம்ப லேட் ஆகுது. ஜுடிஷியலில் வந்து லேட் ஆகுதுன்னு ஒரு பெரிய கம்ப்ளைண்ட் ரெகுலராக இயர்ஸாக நம்ம வெயிட் பண்ண வேண்டியிருக்கு. இதெல்லாம் மாற்றணுன்னா நம்ம எஜுகேஷன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணால் தான் க்ளீனிங் அந்த ப்ராஜெக்டை வந்து எஜுகேஷன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணால் தான் கரெக்டாக நடக்கும். ஸோ நியூ எஜுகேஷன் பாலிசி இன் லீகல் எஜுகேஷன் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ரோல். மேபி டவுன் த லைன் நெக்ஸ்ட் 5-10 இயர்ஸில் வந்து இதெல்லாம் சரியாகும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையோடு இதை செய்யலாம். எந்த ஒரு புது ஸ்கீம் வரும்போதும் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லாம் இருக்கும். அந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லாம் வந்து போக போக கரெக்ஷன் பண்ணி சரியாகிடும். ஸோ இதை நம்ம சப்போர்ட் பண்ணலாம், போல்ட்லி சப்போர்ட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். ஸோ நம்ம இப்போ வந்து அவங்க என்னென்ன புது ஸ்கீம்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்கிறாங்க, என்னென்ன அப்ரூவலுக்கான பேசிக் ரூல்ஸ் எல்லாம் என்னென்ன லே பண்ணியிருக்காங்கன்றது, ஸ்டாண்டர்ட்ஸ் என்ன மெயின்டைன் பண்ண போகிறாங்கன்றது நம்ம இப்போ ஒன் பை ஒன் பார்க்கலாம். ஒரு முக்கியமான ஒரு 4-5 பாயிண்ட்ஸ் தான் நான் சொல்கிறேன். மற்றபடி டீட்டெயில்டாக நீங்கள் வந்து பிசிஐ வெப்சைட்டில் போய் பார்க்கலாம். ஓகேங்களா?
ஃபஸ்ட்டு பிசிஐ சொல்கிறது என்னென்னா கிளாஸிங் டைமிங்ஸ் ஜென்ரல் டைமிங்ஸ் எப்படி இருக்கணுன்றது ஒரு ஸ்ட்ரிக்டாக கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா நிறைய இஷ்யூஸ் இருக்குது அதில். கிளாஸஸ் வந்து 8 to 7 PM இன் பிட்வீன் 8 to 7 PM தான் கண்டக்ட் பண்ணோம். ப்ளஸ் இது வந்து ரெசிடென்ஷியல் இல்லாத காலேஜஸ்க்கு. அதே மாதிரி லைப்ரரி வந்து till 10 PM ஓப்பன் பண்ணி வச்சுருக்கலாம். அது ஒரு முக்கியமான விஷயமாக சொல்லியிருக்காங்க. ஏன்னா நிறைய வந்து பார்ட் டைமாக இந்த ஈவினிங் கிளாஸஸ்லாம் நடக்குது இல்லைங்களா, இதுக்கப்புறமா அதெல்லாம் அப்ரூவல் இல்லை. அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் பின்னாடி வருது. அதுக்கப்புறமா ரெகுலர் 3 year or 5 year கோர்சஸ் மட்டும்தான் வந்து லா காலேஜில் இப்போ இதுக்கப்புறமா இருக்குது. ஈவினிங் கிளாஸஸ் வந்து கிடையாது. இதுக்கப்புறமா அதை அப்ரூவ் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு சர்டிஃபிகேஷனும் கிடைக்காது. அவங்கள பிசிஐயில் வந்துட்டு அவங்க மெம்பராகவும் ஆக முடியாதுன்னு கேள்விப்பட்டேன். கோர்சஸ் வந்து டெய்லி 5 hours மினிமம் கண்டினியூஸில் பண்ணுற காலேஜஸ்க்கு மட்டும்தான். அதே மாதிரி வீக்லி 30 hours ஷெட்யூல் இருக்கணுன்றது அவங்களோட ஒரு கண்டிஷன் வந்து லே பண்ணியிருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இது ஜென்ரல் டைமிங் வந்து ஃபஸ்ட் கண்டிஷன் அவங்களோடது. எந்தெந்த கோர்சஸ் அப்ரூவல் அல்லது நான் ரெகக்னேஷன்றது ஒரு கிளியராக கொடுத்துருக்காங்க. எல்எல்பி, எல்எல்எம் இதெல்லாம் வந்து ஆன்லைன் மோடில் கரஸ்பாண்டன்ஸில் ஓப்பன் ஆர் டிஸ்டன்ஸ் லேர்னிங் மோடு வந்து இதுக்கப்புறமா மோஸ்ட்லி அப்ரூவல் ஆகாது. மேபி ரெகக்னைஸ்டு ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. பட் ஸ்டில் அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணுறது பெட்டர். ரெகுலர் காலேஜஸ்க்கு தான். ஏன்னா லா வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான சப்ஜெக்ட்ன்றதுனால அதை கிளியராக வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ரெடி ஆகணுன்றது ஒரு மெயின் மோட்டிவ். அந்த மோட்டிவ் ஃபுல்ஃபில் பண்ணோன்னா அவங்க ரெகுலர் கிளாஸஸ் அட்டன் பண்ண தான் ஆகும். ஆன்லைனில் இந்த கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸில் இதெல்லாம் வந்து அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக ஒரு லாயர் வர்றதில்லை அப்படின்றது ஒரு ஒப்பீனியன் வந்து ஓவரால் இந்தியா ஃபுல்லாக இருக்குது. அதே மாதிரி எம்ஏ டிகிரிஸ் சில காலேஜில் வந்து பார்ட்டாக ஒரு எம்ஏ இன் லா அந்த மாதிரிலாம் கொடுக்குறாங்க. ஸோ ஃப்யூச்சரில் அதெல்லாம் வந்து மேபி ரெகக்னைஸ் ஆகாது. அவங்கெல்லாம் வந்து எல்எல்பி இல்லை எல்எல்எம் அது முடிக்கணும். அது ஒரு முக்கியமான பாயிண்ட்டாக வச்சுருக்காங்க. ஸோ ரெகக்னைசேஷன் நீங்கள் எந்த ஒரு காலேஜ் போகும்போதும் எந்த ஒரு கோர்ஸ் எடுக்கும்போதும் அது ரெகக்னைஸ்டான்ட்டு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு எடுங்க, அது பெட்டர். ஒரு சிலர் இங்கே லா காலேஜில் இடம் கிடைக்காம சீட்ஸ் கிடைக்காம ஃபாரினில் போய்ட்டு லா டிகிரி முடிச்சுட்டு வராங்க. அவங்கெல்லாம் இப்போ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். இதுக்கப்புறமா இந்தியன் ஈக்குவல் லான்றது, அதாவது சப்போஸ் ஒரு ஃபாரின் காலேஜில் ஜாயின் பண்ணுறீங்கன்னா அது வந்து பிசிஐ அப்ரூவ்டான்னு கன்ஃபார்ம் பண்ணிங்க. சப்போஸ் பிசிஐ அப்ரூவ்டு இல்லைனாக்கா அவங்களோடது அந்த டிகிரி வந்து ரெகக்னைஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ அது ஒரு ஒன்று. இன்னொன்று வந்து அங்கேருந்து டிகிரி வாங்கிட்டு வந்தாலும் இங்கே வந்து ஒரு எக்ஸாம் மாதிரி, என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மாதிரி கொடுக்கணும். அந்த எக்ஸாமில் முடித்ததுக்கப்புறமா அதில் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணால் மட்டும்தான் ரெகக்னைஸ் பண்ணுவாங்கன்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. அதே மாதிரி புது பேட்டர்ன் வந்து நம்ம பார்த்துருப்போம் என்இபியில் 12+5 இன்டகிரேட்டட் டிகிரி. அதாவது எல்எல்பி, எல்எல்எம் ரெண்டும் சேர்ந்து 5 yearsல முடிக்கலாம். இல்லை 12+3+3 அந்த மாதிரி 12th முடித்ததுக்கப்புறமா எல்எல்எம் தனியாக 3 years, அதுக்கப்புறமா கொஞ்சம் கேப் விட்டு எல்எல்பி 3 years அண்ட் தென் கேப் விட்டு எல்எல்எம் பண்ணாக்கா 3 years அதுவும் பண்ணோம். ஸோ டோட்டலாக 12+6 ஆகிடும் அந்த டைமுக்கு. பட் கண்டினியூஸாக பண்ணும்போது 12+5 அந்த மாதிரி 3 years எல்எல்எம் அண்ட் தென் 2 years எல்எல்பி அந்த மாதிரி பண்ணலான்றது. அந்த மாதிரி சர்டிஃபிகேஷன் வந்து ரெகக்னைஸ் பண்ணுவாங்க. இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு இன்ஃபர்மேஷன். இது வரைக்கும் லீகல் எஜுகேஷன் வந்து மேக்ஸிமம் இங்கிலீஷில் மட்டும்தான் இருந்தது. பட் ஃப்ரம் June 2024 கம்பல்சரி ஒரு அடிஷ்னல் இந்தியன் லாங்குவேஜ் கம்பல்சரி ஆகிருக்கு. ஸோ பைலிங்குவல் லாங்குவேஜ் 2 லாங்குவேஜ் வந்து கம்பல்சரி. இதனால் வந்து அதாவது இங்கிலீஷில் மட்டும் இல்லாமல் ப்ளஸ் அடிஷ்னலாக ஒரு லோக்கல் இந்தியன் லாங்குவேஜ் கம்பல்சரி படித்தாகணும். ஸோ டேக் கேர். ஏதாவது ஒரு லாங்குவேஜ் நீங்கள் உங்கள் விருப்பப்பட்ட லாங்குவேஜ், அதாவது இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிறீங்கன்னா தமிழ் செலக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக தமிழ் நல்லா படிங்க. ஸோ அது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு பாயிண்ட்டு. நீங்கள் ஜாயின் பண்ணுற காலேஜோட சீட்ஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஒரு காலேஜுக்கு வந்து சீட்ஸ் இவ்வளோ சீட்ஸ் தான்ட்டு அலாட் பண்ணியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 300 சீட்ஸ் அலாட் பண்ணியிருக்காங்கன்னா அதில் கோட்டா கவர்மெண்ட் கோட்டாஸ் இருக்குது இல்லைங்களா, இந்த ஓபிசி அந்த மாதிரி கோட்டாஸ் எல்லாம் இருக்குது. அந்த கோட்டாஸ் எல்லாம் சேர்த்து டோட்டலாக அவங்க அலாட் பண்ண ஸ்ட்ரென்த்து மெயின்டைன் பண்ணுறாங்களா இல்லையான்றது நீங்களும் க்ராஸ் செக் பண்ணிங்க. இல்லைனா உங்கள் சர்டிஃபிகேஷன் வந்து வேலிடேஷன் இருக்காது.
ரெண்டாவது வந்து 10% இடபிள்யூஎஸ் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன்ஸ் அது வந்து எக்ஸ்ட்ராவாக கொடுக்கலான்றது பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. அந்த சேங்ஷன்டு ஸ்ட்ரென்த் இருக்குது இல்லைங்களா, அந்த சீட்ஸ் இருக்கிற காலேஜ் மட்டும்தான் ரெகக்னைஸ் பண்ணுவாங்க. ஸோ அகைன் அண்ட் அகைன் நீங்கள் எந்த ஒரு காலேஜில் ஜாயின் பண்ணும்போது அது பிசிஐ வெப்சைட்டில் போய் அது ரெகக்னைஸ்டாக 4 பேர்கிட்ட என்கொயரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஜாயின் பண்ணுறது உங்களோட ஃப்யூச்சருக்கு நல்லது. ஒன்ஸ் நீங்கள் ஜாயின் பண்ணதுக்கப்புறமா பிரச்சனையை சந்திக்கிறத விட அது ஜாயின் பண்ணாமல் இருக்கிறது பெட்டர். அதே மாதிரி ஸ்டேட் பார் கவுன்சில்ஸ் இருக்குது இல்லைங்களா, இப்போ தமிழ்நாடுனா தமிழ்நாடு ஸ்டேட் பார் கவுன்சில் இருக்கும். அவங்க வந்து இந்த காலேஜில் படித்தவங்களோட நேமு, ரோல் நம்பர்ஸ் அதெல்லாம் கிளியராக வெரிஃபை பண்ணி சேங்ஷன்டு ஸ்ட்ரென்த் இருந்தால் தான் அவங்க பர்மிஷன் கொடுப்பாங்க. காலேஜ் ஃபார் லீகல் எஜுகேஷன் CLE. ஸோ அதை வந்து நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிங்க. எப்போவுமே கன்ஃபார்ம் பண்ணாமல் ஜாயின் பண்ணாதீங்க. அட்வர்டைஸ்மெண்ட்லாம் வச்சு ஜாயின் பண்ணாதீங்க. 100% என்ஷூர் பண்ணிங்க இதெல்லாம் சேங்ஷன்டு அதை ரெகக்னைஸ்டு காலேஜஸாக இல்லையா அப்படின்றது. அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் அந்த ரோல் நம்பரில் அவங்க பிசிஐ அந்த பிசிஐ இல்லை ஸ்டேட் பார் கவுன்சில் இருக்குது இல்லைங்களா, அவங்க வெரிஃபை பண்ணாதவங்களுக்கு டிகிரி வந்து ரெகக்னைஸ் ஆகாது. ஸோ கண்டிப்பாக அதை செக் பண்ணிங்க. இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் எதுக்கு போடுறாங்கன்னா, ரீசெண்டாக ஒரு காலேஜ் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 300 சீட்ஸ் அவங்களுக்கு அலாட்டட் இருந்தது. அதில் வந்து ஒரு 60 சீட்ஸு இந்த ஓபிசி கோட்டா அந்த மாதிரிலாம் 60 100 சீட்ஸோ போனதுக்கப்புறமா அவங்க என்ன பண்ணாங்கன்னா, எக்ஸ்ட்ரா ஒரு 100 வந்து என்ஆர்ஐ கோட்டா அந்த மாதிரிலாம் போட்டு அவங்க சேல் பண்ணியிருக்காங்க அதை. ஸோ அந்த மாதிரிலாம் நடந்தாக்கா அந்த காலேஜ் வந்து ரெகக்னைஸ் ஆகாது. அவங்க அது பர்மிஷன் இல்லாமல் எந்த எக்ஸ்ட்ரா சீட்டும் வந்து பண்ணவே முடியாது. அந்த 10% இடபிள்யூஎஸ் சீட்டு தவிர அது கூட ரெகக்னைஸ் ஆகணும். ஸோ அகைன் அண்ட் அகைன் கிளியராக நீங்கள் எந்த காலேஜில் ஜாயின் பண்ணாலும் ரெகக்னைஸ்டு காலேஜான்றதை கன்ஃபார்ம் பண்ணிங்க. அது உங்கள் ஃப்யூச்சருக்கு நல்லது. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நியூ லாஸ் வந்திருக்கு. பாரதிய நியாய சங்கீதா, பாரதிய நாகரிக் சுரக்ஷா சங்கீதா और பாரதிய சாக்ஷிய அதிநியம் இந்த மாதிரி 3 பழைய லாஸ் எல்லாம் வந்து அவுட்டேட் ஆகிட்டே போகுது. ஸோ எந்த காலேஜில் ஜாயின் பண்ணாலும் இந்த 3 நியூ லாஸை வந்து கன்ஃபார்ம் அவங்க உங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்களா இல்லையான்றதை கன்ஃபார்மாக வெரிஃபை பண்ணுங்கள். அது வெரிஃபை பண்ணாமல் ஜாயின் பண்ணாதீங்க. வெரிஃபை பண்ணுறது உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ இந்த நியூ லாஸ் வந்து நம்ம கற்றுக்கிட்டால் தான் நெக்ஸ்ட்டு 4 இயர்ஸ்க்கு அப்புறமா இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வெளியே வரும்போது அவங்களுக்கு இந்த நியூ லாஸ் பற்றி தெரிஞ்சிருக்கும், இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். ஸோ ப்ளீஸ் என்ஷூர் these new laws are educated to in your college. இதுவரையிலும் லா காலேஜில் வந்து கம்ப்யூட்டர் எஜுகேஷன் கம்பல்சரி இல்லாமல் இருந்ததுன்னு நினைக்கிறேன். ஸோ இன் ஃப்யூச்சர் கம்பல்சரி கம்ப்யூட்டர் எஜுகேஷன் வந்து கம்பல்சரி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும். தே ஹாவ் டு ஹேண்டில் கம்ப்யூட்டர், நாட் சாஃப்ட்வேர் அண்ட் ஆல். பேசிக் கம்ப்யூட்டர் எஜுகேஷன் கம்பல்சரி இருக்கணுன்றது போத் ஹானர்ஸ் நான் ஹானர்ஸ் எந்த டிகிரி ப்ரோக்ராம்ஸ் இருந்தாலும், LLBO LLMO எந்த டிகிரி இருந்தாலும் கம்பல்சரி கம்ப்யூட்டர் எஜுகேஷன் கம்ப்யூட்டர் நாலேஜ் வந்து மஸ்ட். ஸோ நீங்கள் பேரலாக அந்த கம்ப்யூட்டர் எஜுகேஷனும் அங்கே கரெக்டாக நல்லபடியாக கொடுக்குறாங்களான்றதை நீங்கள் என்ஷூர் பண்ணிங்க காலேஜில். ப்ளஸ் அடிஷ்னலாக நீங்கள் வெளியிலேயும் கூட வந்து ட்ரைனிங் எடுத்துக்கலாம். ஸோ இது உங்களுக்கு வந்து ஃப்யூச்சருக்கு நல்லாயிருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம், வெறும் கம்ப்யூட்டர் எஜுகேஷனில் அதாவது லேட்டஸ்ட்டு டெக்னாலஜிஸ்லாம் இருக்குது இல்லைங்களா, லைக் பிளாக் செயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இதெல்லாமும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறது. அந்த ஒரு ஏதோ ஒரு சப்ஜெக்டில் நீங்கள் ஸ்பெஷலைஸ் ஆனீங்கன்னா நீங்கள் அதுக்கு ரிலேட்டட் லாயராக வந்து நீங்கள் போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு நல்ல ஒரு கம்ப்யூட்டர் எஜுகேஷன் கொடுக்குறதா பாருங்கள். ஏன்னா லீகல் எஜுகேஷன் வந்து ஃப்யூச்சரில் எப்படி இருக்கணுன்றது ஒரு ப்ரைம் மினிஸ்டரோட டைரெக்ஷன்ஸ் ஆல்ரெடி பிசிஐக்கு போயிருக்கு. ஸோ அந்த பேசிஸில் வந்து இந்த பிளாக் செயின் டெக்னாலஜின்றது நீங்கள் தெரிஞ்சிருக்கும். இப்போ நிறைய கேசஸ் வந்து ஆன்லைன் ஃப்ராட்ஸு, பேங்கிங் ட்ரான்சாக்ஷன்ஸ் அதெல்லாம் பற்றி நல்லா தெரிஞ்சுங்க. வெறும் லா மட்டும் படிக்காதீங்க. லா கூட சேர்ந்து அடிஷ்னலாக ஈவன் பேங்கிங் லாஸ், ஹியூமன் ரிசோர்ஸஸ் லாஸு, கம்பெனி லாஸ் இதெல்லாம் கூட சேர்ந்து படிங்க. ஸோ அந்த மாதிரி நியூ டெக்னாலஜிஸ்லாம் நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கான ஃப்யூச்சர் வந்து நல்லா பிரைட்டாக இருக்கும். ஸோ பெட்டர் அந்த காலேஜை வந்து நீங்கள் கரெக்டாக செலக்ட் பண்ணுங்கள். அங்கே அதில் காலேஜில் அதெல்லாம் இருக்கா,
அந்த மாதிரி இல்லைனாக்கா சப்போஸ் வெளியே நீங்கள் எதனா அந்த மாதிரி கெயின் பண்ண முடியுமா, அந்த மாதிரி எதனா நாலேஜை கெயின் பண்ண முடியுமான்றது என்ஷூர் பண்ணிங்க. ஏன்னா ஃப்யூச்சர் வந்து பயங்கரமான காம்படிட்டிவான வேர்ல்டில் நம்ம என்ட்ரி ஆகிட்டு இருக்கிறோம். ப்ளஸ் அடிஷ்னலாக அதுக்கேற்ற மாதிரி ஆளுங்களும் தேவைப்படுது. பட் பிரைட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நல்ல சான்சஸ் இருக்குது. ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் டெக்னாலஜிஸ் எல்லாம் சேர்த்து லா படிக்கிறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கான ஃப்யூச்சர் வந்து பிரைட்டாக இருக்கும். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், மீடியேஷன்றது ஒரு பார்ட் ஆஃப் எஜுகேஷனாக இப்போ கம்பல்சரி சப்ஜெக்ட், ஸ்பெசிஃபிக் சப்ஜெக்டாக வந்து மீடியேஷன்றதை வந்து ஒரு 2 கேஸ், ஒரு டிவோர்ஸ் கேஸுன்னு எடுத்துங்களேன். 2 பேருக்கும் மீடியேஷன் எப்படி பண்ணுறதுன்றது இதுவரையிலும் வந்து அது ப்ரொசீஜராக ப்ரொஃபஷ்னலாக கிடையாது. பட் இதுக்கப்புறமா ஃப்யூச்சரில் வந்து இப்போ சப்போஸ் நீங்கள் டிவோர்ஸ் லாயராக ஆகிறதுக்கு ட்ரை பண்ணுறீங்க, இல்லை ஒரு லேபர் லாயராக ஆகிறதுக்கு ட்ரை பண்ணுறீங்கன்னா இந்த மீடியேஷன்லாம் வந்து உங்களுக்கு ஈஸியாக வரணும். Between company and labor you have to mediate, between husband and wife you have to mediate. அந்த மீடியேஷன் வந்து ஒரு ஸ்பெஷல் சப்ஜெக்டாக இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறாங்க. ஸோ அதுவும் உங்கள் காலேஜில் இருக்கான்னு பார்த்துங்க. இது ஒன்லி கிரிமினல் லாஸ் அந்த மாதிரி லாஸில் வந்து அப்ளை ஆகாது. பட் மேபி ஃபியூ நான் வந்து லா எக்ஸ்பர்ட் இல்லைன்றதுனால நீங்கள் ஒரு நல்ல லாயரோ இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ ரிலேட்டிவ்ஸ்லேயே ஒரு லாயரோ இல்லை லால் ஃபீல்டில் ரொம்ப நாளாக ஒர்க் பண்ணுறவங்களோ அவங்கள கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க எங்கெங்கே மீடியேஷன் யூஸ் ஆகுதுன்னு. ஸோ அந்த மீடியேஷனில் நீங்கள் எக்ஸ்பர்ட் ஆகும்போது உங்களுக்கான சான்சஸ் நிறைய கிடைக்கும். அதே மாதிரி கேசஸ்லாம் வந்து சின்ன சின்ன கேசஸ், இப்போ ஒரு 2 பேருக்கு நடுவில் வீடு ஒரு அண்ணன் தம்பிக்கு நடுவில் பிரச்சனைனா அதை மீடியேட் பண்ணி சால்வ் பண்ணலான்ற பர்மிஷன் வந்து கவர்மெண்ட் கொடுக்க போகுது. ஸோ இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக பண்ணிங்கன்னா உங்களுக்கான பிரைட் ஃப்யூச்சர் இருக்கும். ஸோ இந்த ஒரு 4-5-6 பாயிண்ட்ஸ் நான் சொன்னேன். இது புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ப்ளஸ் அடிஷ்னலி ஏற்கனவே இருக்கிற லா எஜுகேஷன் மற்ற விஷயம்லாம் இருக்கும். ஸோ நீங்கள் எந்த காலேஜ் செலக்ட் பண்ணாலும் மறுபடியும் சொல்கிறேன், காலேஜை கரெக்டாக செலக்ட் பண்ணுங்கள். அதில் இந்தந்த ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்கா பாருங்கள். அது இல்லைன்னும் போது நீங்கள் வெளியிலேருந்து அதை அக்வயர் பண்ண முடியுமா அதெல்லாம் யோசிங்க. அதுக்கப்புறமா லா எஜுகேஷன் பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்யூச்சர் வந்து பிரைட்டாக இருக்கும். ஸோ ஆல் த பெஸ்ட். ஓகே. ஸோ ஃபைனலாக நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கொலிஜியம் சிஸ்டம் அண்ட் நியூ என்ஜிஏசி நியூ பாடி ஒன்று க்ரியேட் பண்ண போகிறாங்கன்றது ஜட்ஜஸ் அப்பாயின்மெண்ட்டுக்கு. ஆல்ரெடி இருக்கிற கொலிஜியம் சிஸ்டமில் நிறைய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்குது. அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணி என்ஜிஏசியில் வந்து ஜஸ்ட் லைக் ஓப்பன் எனிபடி கேன் என்டர் மேக் என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் சக்சீட் பண்ணுறவங்களுக்கெல்லாம் சான்சஸ் கிடைக்கும். ஸோ நீங்கள் இந்த என்ஜிஎஸ்சிக்கு ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் அந்த கொலிஜியம் சிஸ்டம் வந்து ஃபேமிலி ஓரியன்ட் ஜட்ஜஸ் வந்து நமக்கு தேவையில்லை. பை ஸ்கில்லு தான் நம்மளுக்கு வேணும். அதே மாதிரி வெளிநாட்டில் படித்தவங்க மட்டும்தான் வந்து டாப் லெவலில் போக முடியுன்ற ஒரு சுச்சுவேஷனை வந்து மாற்றணும். கீழே இருக்கிற எந்த ஒருத்தரும் வந்து போகிறதுக்கான சான்சஸ் இருக்கணும். ஸோ இது ஆல்ரெடி இந்த என்ஜிஎஸ்சி வந்து பாஸ் ஆயிடுச்சு. அதோட இம்ப்ளிமெண்ட்டில் கொஞ்சம் லா டிபார்ட்மெண்ட் ப்ளஸ் இந்த ஆல்ரெடி இருக்கிற லாயர்ஸ்க்கு நடுவில் கொஞ்சம் பிரச்சனை இருக்குது. அந்த பிரச்சனைலாம் ஒன்ஸ் சார்ட் அவுட் ஆனதுக்கப்புறமா இந்த என்ஜிஎஸ்சி வந்ததுன்னா யார் வேணாலும் ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் ஆக முடியும், இல்லை சீஃப் ஜஸ்டிஸ் ஆக முடியுன்ற ஒரு சுச்சுவேஷன் வந்துடும். இப்போ அது இல்லை, செலக்டட் ஆளுங்க தான் போக முடியும். ஸோ நீங்கள் இந்த என்ஜிஎஸ்சிக்கு ஃபுல் சப்போர்ட்டாக இருந்து அதை பற்றியும் ஃபுல்லாக நல்லா தெரிஞ்சுங்க, அந்த லா என்ன சொல்லுதுன்னு. ஸோ அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஃப்யூச்சர் உங்களுக்கு நல்லா பிரைட்டாக இருக்கும். ஓகே. என்னால் முடிஞ்ச அளவுக்கு முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம் நான் சொல்லிட்டேன். இது நெக்ஸ்ட் ஜென்ரேஷனில் நியூ இப்போ லா பற்றி யோசிக்கிறவங்க, அந்த எஜுகேஷனில் போகணுன்னு ஆசைப்படுறவங்க, அவங்கெல்லாம் இந்த பேசிக் பாயிண்ட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அவங்க பேரண்ட்ஸ் வேறு யாருன்னா நல்ல ஒரு எக்ஸ்பர்ட்ஸ் கூட கலந்து பேசி அதுக்கப்புறமா நீங்கள் லா எஜுகேஷன் எடுத்திங்கன்னா யூ வில் பி ஒன் ஆஃப் த பெஸ்ட் லாயர் இன் திஸ் கண்ட்ரி. நம்ம கண்ட்ரிக்கு வந்து நல்ல லாயர்ஸ் முக்கியமான தேவை. மிச்சம் எந்த டிபார்ட்மெண்ட் வந்து கொஞ்சம் இப்படி அப்படி இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் ஜுடிஷியல் சிஸ்டம் வந்து ஒரு பெட்டர் ஜுடிஷியல் சிஸ்டமாக இருக்கும்போது நம்ம கண்ட்ரி வந்து நல்லா ப்ராஸ்பரஸ் ஆகும். ஏன்னா நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நிறைய கேசஸ்லாம் வந்து 20-30 இயர்ஸ் எல்லாம் லேக் ஆகுது. அதெல்லாம் நடக்கக்கூடாது. எவ்வளோ சீக்கிரம் எவ்வளோ ஜஸ்டிஸ் வந்து டிலே ஆகுதோ அவ்வளோ நம்மளுக்கு ப்ராப்ளம். எவ்வளோ சீக்கிரமாக ஜஸ்டிஸ் கிடைக்குதோ அவ்வளோ நல்லது. ஸோ வருங்கால லாயர்ஸ்க்கெல்லாம் என்னோடய வாழ்த்துக்கள். நல்லபடியாக நீங்கள் ஒரு நல்ல லாயரை வந்து இந்த கண்ட்ரியோட ஜுடிஷியல் சிஸ்டம் வந்து ஸ்ட்ராங் பண்ணோன்ற ஆசையோடு நான் இந்த சப்ஜெக்டை இப்போதைக்கு க்ளோஸ் பண்ணுறேன்.
உங்களுக்கு மேலே எதனா தெரியணுன்னா பிசிஐ வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் ஃபுல்லாக எல்லாத்தையும் படித்து தெரிஞ்சுக்கலாம். ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ வெரி மச் அண்ட் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. சப்போர்ட் மீ பை ஜஸ்ட் கிளிக், ஒரே ஒரு கிளிக் தான், லைக் பட்டன். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்னும் நிறைய விஷயம்லாம் நான் கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணுறேன். இதெல்லாம் நிறைய தமிழில் இல்லைன்றது ஒரு பெரிய பிரச்சனை. எல்லாருமே வந்து சினிமா அது இதுன்னு தான் இருக்காங்க. ஸோ நம்ம வந்து வேறு லைனில் போகலாம். நம்ம லைன் வந்து அதெல்லாம் கிடையாது. நம்ம யங்ஸ்டர் கண்ட்ரியோட ஃப்யூச்சர் அந்த பேஸில் நம்ம பண்ணுறோம். ஏதாவது தப்பு இருந்தால் மன்னிச்சிங்க, நான் எக்ஸ்பர்ட் கிடையாது. ஸோ தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் த ஜெய் ஹிந்த். பை பாய்.